பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா. நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமை, எந்த ஓமையை கொண்டு பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்கன்னு பார்த்தா, நம்ம நேற்றைய தினம் முந்தின தினத்திலாம் நம்ம பார்த்தோம். அந்த ஜனங்கள் கூட்டி அவர் கேட்டு உணர்வடையுங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் பரிசேர்ந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அதற்கு அவர் பிரதித்தமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்று சொல்றார். அப்பொழுது, அதுதான் இன்னைக்கு பார்க்குறோம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், இந்த உண்மையை பற்றி வெளிப்பாடு, இதோட ஆழத்தை எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி பேதுரு கேட்குறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்குறார். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் அது வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும். அதை இன்னும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாயிலேருந்து சாப்பிட்றது எது இருந்தாலும் அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனை எந்த விதத்தில் அது தீட்டுப்படுத்தாது. ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதாவது யாக்கோபு அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், யாக்கோபு சாப்டரில் பார்த்தீங்கன்னா நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாவு ஒரு சிறிய அவயமாக இருந்தும் அது நம்ம கட்டுக்குள்ளே வைக்கலன்னா, இஷ்டப்படி பேச விட்டுட்டுனா நம்ம சரீரம் முழுவதுமே அது கரைப்படுத்தி விடுமா. நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நாவை ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணும். ஆண்டவர் இந்த நாவுக்கு காவல் வைக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நாம் பேசும்போது வாயின் வார்த்தைகள் நிதானமாக, இதை பேசினால் மற்றவர்களை காயப்படுத்துமா, சொற்களின் மிகுதினால் பாவம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நாம் எப்போதும் ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அவங்களை ஆவிக்குரிய விதத்திலே வழி நடத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்க, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையாக இருக்க மாத்திரம்தான் நம்ம அந்த வாயின் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. கத்தியில் கூட குத்துறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சரியாயிடும். ஆனால் வார்த்தை புறப்பட்டு வெளியில் வந்துவிட்டால் அதை திரும்பி மீட்டு எடுக்க முடியாது. அது ரொம்ப, அதனால் சொற்கள் நம்ம பேசுகிறதுனால நம்மளை பற்றியே முழுவதுமாக நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியமாக மாறுகிறது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார்.
எப்படி எனில் அதை டீப்பாக சொல்கிறார், இருதயத்திலிருந்து. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் லாஸ்ட்டே பார்த்தோம், அந்த இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். நம்ம வாயில் சும்மா பேசலை. யாருமே சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, சும்மா சொல்லலை. அவங்க இருதயத்தில் அதை பற்றி திங்க் பண்ணியிருப்பாங்க. அது என்னைக்கா ஒரு நாள் வார்த்தையாக வரும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுவார்கள். அப்போ இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருதுன்னு ஆண்டவரே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. பொல்லாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் இன்க்ளூடிங் ஒருத்தங்க மேலே கோபம், எரிச்சல், விரோதம், பகை, வைராக்கியம், சண்டை, இதெல்லாமே பொல்லாத சிந்தனைகள் தான். மற்றவங்களுக்கு விரோதமாக மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, மற்றவங்களுக்கு விரோதமாக தீங்கிழைக்கிறது, ரொம்ப இதெல்லாமே பாவம் தான். அதெல்லாமே பொல்லாத சிந்தனைகளுக்குள்ளே தான் அடங்குது. அப்போ கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூசணங்கள், கெட்ட வார்த்தை வாயில் பேசுறது எல்லாமே இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருதான். ஆண்டவரே சொல்றார், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகளே. அப்ப நம்ம அந்த நாவை நம்ம காத்து கொள்ள வேண்டும். நாவை ஏசையா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே என்னோட நாவை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க நாவை தொடுங்க ஆண்டவரே. ஏசையா நாவை தொட்டது போல நம்மளுடைய ஒவ்வொரு நாவையும் ஆவியான வேலை தொடப்பட வேண்டும். அதனால தான் பெந்தகோஸ்தே நாளிலே அந்த அக்கினிமயமான நாவுகளாக தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மாற்றுறாரு. இந்த நாவை முதல்ல பரிசுத்தப்படுத்துறாரு, அபிஷேகத்தினால் நிரப்புறாரு. இந்த நாவில் நம்ம அபிஷேகம் பெற்றவங்க அதிகமாக அந்நிய பாஷையில் துதிக்கணும். அதிகமாக ஆண்டவரை துதிக்க நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது இந்த நாவில் எப்படி பேச வேணும், கிருபையுள்ள வார்த்தைகள் எப்படி பேசணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தைகள் எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமாக நமக்கு வெளிப்படுத்துவார். இவைகளே, அதாவது நம்ம இந்த மாதிரி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வந்தால் அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை விட்டுட்டு கை கழுவாமல் சாப்பிட்றதுனால அதனால் ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன்னா இந்த வேதபாரகர் பரிசேயர் அந்த பாரம்பரிய முறைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பாரம்பரியமாக அந்த சுத்திகரிப்பு முறை இதெல்லாம் ரொம்ப அவங்க ஆச்சாரமாக பார்ப்பாங்க. அந்த கற்சாடி காணா ஒரு கல்யாணத்தில் அந்த கற்சாடி வெளியில் வைக்கப்பட்டிருக்கு. அது சுத்திகரிப்பு முறைமைக்காக வைக்கப்பட்டிருக்கு. வரவங்க அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி காலெல்லாம் கழுவிட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் உள்ளார போகிறது. அதுக்காக வைக்கப்பட்டதான் அந்த கற்சாடி. அப்போ இந்த சுத்திகரிப்பு முறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த யூத ஜனங்க, இந்த பரிசேயர், வேதபாரகர், இவங்க எல்லாமே. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே அந்த 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், உடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு தான் ஆண்டவர் பிரதித்திரமாக நிறையா சொல்கிறார். அந்த பாரம்பரியத்துக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பாரம்பரியத்தினால ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நிறையா காரியங்களில் நம்ம இதை பற்றி தியானித்தோம் இது முந்தின நாட்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இவ்வேளையிலும் நம்மளோட ஆண்டவர் இடைப்படுகிறது என்னவென்றால், நாம் திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்கு சொல்வது, இந்த நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை கரைப்படுத்துவது, தீட்டுப்படுத்துவது இந்த நாவு தான். வாயின் வார்த்தைகள், இந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாவை கொண்டு தானே பேசுகிறோம்.
அப்போ நாவடக்கம் மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் அதிகமாக ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவத்தில் வேணும். நாம் ஆண்டவரோடு அதிகமாக நெருங்கி ஜீவிக்கும்போது இந்த மாதிரி நம் வார்த்தையினாலே கரைப்படுவதை நம்மளால் தடுக்க முடியும். ஆவியான உதவியோடு நம்மளால் சுயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. சுயத்தில் இந்த நாவை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆவியானவர்கிட்ட நாம் கேட்போம், ஆண்டவரே ஞானமாக பேச, கிருபையாக பேச, மற்றவர்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தையாக பேச, மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்தாதபடி, மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் குறை சொல்லாதபடி, புறங்கூறாதபடி, கேவலமாக அவர்களை யாரையும் அற்பமாக பேசாதபடி, ஆண்டவரே பேசுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்கட்டும். ஆண்டவரே இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே ஒரு முழு சரீரத்தையும் கெடுக்கக்கூடியது ஒரு சின்ன அவயமாகிய நாவுதான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே யாக்கோபு அப்பா அந்த பாடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் நாவுக்கு காவல் வைங்கப்பா. எங்கள் வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்துகிற வார்த்தையாக நாங்கள் பேசுகிற வார்த்தையை கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாக, உம்மை வெளிப்படுத்த முடியாக அநேகருக்கு சாட்சியாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அப்பா இவ்வேளை கூட ஆண்டவரே இந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறாக்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையாய் ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கி எழும்பும் போதே ஆண்டவரே புதிதான காரியங்கள் மனதை திக்கு திக்கு என்று ஒரு பதறக்கூடிய காரியங்களாக இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதெல்லாம் உடைய வருகைக்கு அடையாளங்களாக காண்பிக்கப்படுகிறது ஆண்டவரே. யுத்தங்களின் செய்திகளும் அப்பா, நிலநடுக்கம் ஆண்டவரே, பூமி அதிர்ச்சி ஆண்டவரே அப்பா, இயற்கையின் சீற்றத்தினாலே வெள்ளம், நிலச்சரிவு, அநேக காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், நியூஸில் பார்க்குறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாட்கள் எல்லாம் எச்சரிப்பின் நாட்களாக கொடுத்திருக்கிற ஆண்டவரே. உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் பலப்பட, சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் வீணான வார்த்தைகள் பேசி அலம்பாதபடி ஆண்டவரே அப்பா உம்மோடு ஆண்டவரே அமர்ந்திருந்து தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற வேத வசனத்தின்படி தேவையானது ஒன்றே ஆண்டவரே. உம்மோடு பேச, உறவாட, உம்மோடு ஐக்கியப்பட அப்பா ஆண்டவரே வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறங்கப்பா. வாசித்ததோடு தியானித்ததோடு இருக்காதபடி அதை நாங்கள் அனுதினமும் கை கொண்டு நடக்கிறவர்களாக, ஒரு சாட்சியாக இந்த உலகத்திற்கு சாட்சியாக வாழ, கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த முடியாக, கிறிஸ்தவர் சொல்லும்போது கிறிஸ்து அவர் என்று சொல்ல முடியாக, எங்களுக்குள்ளே கிறிஸ்துவை புறஜாதி மக்கள் காணும்படியாக எங்களுடைய நடக்கை கொண்டே அப்பா அநேகர் ஆண்டவரே எந்தவித போதனையுமின்றி உம்மண்டில் கிட்டி சேர, இரட்சிப்பின் அனுபவத்துக்களை கடந்து வர நாங்கள் எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உடைய சுத்த கிருபை ஐயா, உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டு எடுத்தீர் ஆண்டவரே. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ற கிருபையை தந்திரேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய ரத்தத்தினாலே விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் எல்லாமே உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோமே ஆண்டவரே.
அப்பா இவையில இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் இருதயத்திலும் நீர் ஆண்டவரே அப்பா பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், இடைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசனம் ஒவ்வொரு நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த இருதயத்தில் ஆண்டவரே நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் அப்பா. நீர் வாசம் செய்கிற இந்த இருதயத்திலிருந்து நாங்கள் கிருபை புரிந்தின வார்த்தைகளாக, அன்பு நிறைந்த வார்த்தைகளாக, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக, தேர்தல் செய்கிற வார்த்தைகளாக, அப்பா உண்மை எப்போதும் துதிக்கிற வார்த்தைகளாக ஆண்டவரே, அந்நிய பாஷையில் உண்மை போற்றி துதிக்கிற வார்த்தைகளாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே இருக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.